வணக்கம் குழந்தைகளே, அனைவரும் நலமாக உள்ளீர்களா? இன்று சிறுவர்களுக்கான நீதி கதை ஒன்று பார்ப்போமா? கதையின் பெயர் உனக்காகவே வாழ்கிறேன். பரிமளா சமையல் வேலை செய்கிறாள். கணவனை இழந்த அவள் தன் ஒரே பிள்ளை ரஞ்சித்தை அரும்பாடுபட்டு வளர்க்கிறாள். இப்போது அவன் 7வது வகுப்பு படிக்கிறான். தான் எழுத படிக்க தெரியாமல் சமைத்து வேலை செய்கிறாள். தன் பிள்ளையாவது 4 எழுத்து படிக்கணும் என்று தன்னை மெழுகாக உருக்கிக் கொண்டு அவனை படிக்க வைக்கிறாள். ரஞ்சித் மற்றவர்கள் எல்லோரிடமும் நல்ல பெயர் வாங்குவான். அவனது நண்பனின் அம்மாவோ அல்லது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோ ரஞ்சித் மாதிரி எல்லா பிள்ளைகளும் இருக்கணும், என்ன பணிவு, என்ன நயமான பேச்சு, இந்த வயசில் எவ்வளவு பொறுப்பு பார்த்தீர்களா என்று வியந்து கூறுவார்கள். படிப்பில் மட்டும் என்ன, அவன்தான் முதல் மார்க் வாங்குறானாம். உதவி செய்கிற குணம், சிரித்த முகம், இவனை பிள்ளையாக பெற பரிமளா தவம் பண்ணியிருக்கணும் என்று பரிமளா காதுபடவே மற்றவர்கள் கூறும்போது அவள் இதயம் பெருமிதத்தில் பூரித்து போகும். இவ்வளவு நல்ல பேர் வாங்கும் ரஞ்சித் தன் அம்மாவிடம் மட்டும் மரியாதையாகவே இருக்க மாட்டான். எதை சொன்னாலும் எடுத்தறிஞ்சு பேசுவான். அவள் மீது எது சொன்னாலும் அதற்கு நேர் விரோதமாக செய்வான். பரிமளா தான் சொன்னதை தான் தன் மகன் கேட்கணும் என்று நினைப்பவள் இல்லை. ஆனால் தன் கருத்தையாவது காது கொடுத்து கேட்கணும் என்று ஆசைப்படுவாள். ஆனால் ரஞ்சித்துக்கு அம்மா எது சொன்னாலும் வேம்பாக கசக்கும். அம்மாவின் அறிவுரை பிடிக்காது. தனியாளாக நின்று அடுப்பருகில் வெந்து வியர்வை சிந்தி பாடுபட்ட பரிமளா இதுவரை தனக்கென்று ஒரு பொருள் கூட ஆசைப்பட்டு வாங்கியதில்லை. எது வாங்கினாலும் தன் மகனுக்கு தேவையான துணிமணிகள், செருப்பு, ஷூ போன்றவைகளுக்காக செலவு பண்ணுவாள். விதம் விதமாக சமைத்து போடுவாள். அவள் அவனுக்காகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள். ஆனால் அக்கம் பக்கத்து மனிதர்களிடம் எல்லாம் நல்ல பெயர் வாங்கும் ரஞ்சித் தன் மனதில் மட்டும் உள்ள வேதனைகளை புரிந்து கொள்வது இல்லையே, அவனுக்காகவே உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கும் என் அன்பை உணரவில்லையே என பரிமளா தினமும் வேதனைப்படுகிறாள். அவன் தன்னை புரிந்து கொள்ளாமல் போனாலும் இன்னமும் அவன் உயர்வுக்காகவே பாடுபடுகிறாள். அம்மாவின் அருமையை என்றாவது ஒரு நாள் கட்டாயம் புரிந்து கொள்வான் என்ற நம்பிக்கையோடு தன் கடமைகளை ஒழுங்காக செய்து வருகிறாள் அந்த தாய். நீதி குழந்தைகளே, தாயின் அன்பு பிரதிபலன் எதிர்பாராத அன்பு. நீங்கள் சிரிக்கும்போது உள்ள மகிழ்வாள். உங்கள் கஷ்டத்தை பார்த்தால் மனம் துவண்டு போய் கண்ணீர் வடிப்பவளும் உங்கள் அம்மாதான். எனவே உங்களை பெருமையோடு 4 பேர் கூறுவதை கேட்டு பூரித்து போகும் அந்த தாயின் மனதை ஒருபோதும் வேதனைப்பட வைக்காதீர்கள். முதலில் தாயின் அன்பை புரிந்து கொள்ளுங்கள். என குழந்தைகளே, அம்மாவிடம் அன்பாக இருப்பீர்களா? மீண்டும் நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.